Hello friends, welcome to Mahi Kitchen Tamil. நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா ஆட்டுக்கால் சூப் தாங்க செய்ய போறோம். இந்த ஆட்டுக்கால் சூப் பாத்தீங்கன்னா செய்யிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் இருந்தா போதும் ஈஸியா செஞ்சு முடிச்சலாம். நம்ம இன்னைக்கு செய்ய போறது பாத்தீங்கன்னா குக்கர்லயே தாளிச்சு தான் செய்ய போறோம். வாங்க இது எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. ஆட்டுக்கால் பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்துட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சூப்பு செய்யணும். இது வந்து 1 மணி நேரம் தண்ணியில் சுடு தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு மேலே உள்ள அந்த கருப்பெல்லாம் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செய்ய ஆரம்பிங்க. இப்போ நம்ம குக்கரில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க காலை சேர்த்துலாம். கால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 4-5 டைம் நான் தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிட்டு தான் அதில் சேர்த்துருக்கேன். இப்போ அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் 1 சேர்த்துக்கலாம். காரத்துக்காக பச்சை மிளகாய் 2, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை. இப்போ பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்குங்க. அது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்மெல் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். அடுத்ததான் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்க்க வேண்டிய பொருள் எல்லாமே சேர்த்தாச்சு. நம்ம தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க. நான் வந்து ஒரு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணிலாம் சேர்த்ததுக்கப்புறம் சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். மூடி போட்டுட்டு ஒரு 7லேருந்து 8 விசில் விட்டுருங்க. ஏன்னா நம்ம வந்து நார்மலாக அன்னைக்கே வெட்டின காலாக இருந்துச்சுன்னா ஒரு 5-6 விசில் விட்டிங்கன்னா போதும். இது காஞ்சதுனால ஒரு எக்ஸ்ட்ரா 2 விசில் விட்டிங்க அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 8 விசில் விட்டாச்சு. ப்ரெஷரெல்லாம் அடங்கிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான சூப் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஆட்டுக்கால் எடுத்து சூப் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க. இந்த சூப்பை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நாங்கள் போகிற ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மகி கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.